ஆல் தி கவுண்டிங் சென்டர்ஸ் எங்கள் ரோல் வந்து சப்போர்ட்டிவ் ரோலுங்க. சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரோட அறிவுரையின்படி அன்இன்டரப்டட் பவர் சப்ளைக்கான ஏற்பாடு செய்ய அவங்க அறிவுறுத்திருக்காங்க. அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி, அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோட சேர்ந்து அந்த ஸ்டோரேஜ் சென்டர்ஸ் வந்து ஏற்கனவே தேர்தல் நடத்தும் போது போலிங் ஸ்டேஷன்ஸுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம். ஸ்டோரேஜ் சென்டர் லிமிட்டடாக தான் இருக்கும், கவுண்டிங் சென்டர்ஸ் லிமிட்டடாக. அதுக்கும் தேவையான டீம்ஸ் போட்டிருக்கோம். உடனடியாக அந்த சப்ளைஸ் எல்லாம் ஏதாவது இஷ்யூ வராமல் பார்க்கறதுக்கு டே டைமில் பார்க்க சொல்லியிருக்கோம். எல்லா டீம்ஸும் கீழே அவங்களுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு தேவையான ஏற்பாடுகள் உதவி செய்யறதுக்கும், ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு தேவையான உதவி செய்யறதுக்கும் பண்ணியிருக்கோங்க. கோடை காலத்தில் மின் தேவை வந்து அதிகமாயிருச்சு, நிறைய ஏசி பயன்பாடு அதிகமாயிருச்சு. நம்மளோட மொத்த உற்பத்தியை விட தேவை அதிகமாக இருக்குது. நம்ம ஆல்டர்னேட்டிவ் வழி ஏதாவது பண்ணுறோமா சார்? இல்லை, 23,000 மெகாவாட். ஆமாம் ஆமாம், இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்தியாவிலேயே மிக அதிக உச்சமான பவர் கன்சம்ஷன் ஆச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நமக்கு வந்து டே டைமில் சுமார் ஒரு ஸ்டேஜில் 23,000 வரைக்கும், ஆவரேஜ் 21,000 கிராஸ் பண்ணி போச்சு. மினிமம் டிமாண்டே நமக்கு 18,000 வந்துடுது. மினிமம்னா இந்த டே டைமில் ஒன்றுமே இல்லாத நேரத்துலையும் 18,000. அதே மாதிரி நம்மளோட மார்னிங் பீக் ஒன்று இருக்குது, அதே மாதிரி டே பீக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க மத்தியான நேரத்தில். அதே மாதிரி இரவு நேரத்தோட பீக்கும் நல்லா ஹையாக போய் சராசரியாக 21,000-22,000 போயிட்டு இருக்கு. ஸோ அதற்கு தேவையான தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு சோர்சஸ் இருக்குங்க. தெர்மல் இருக்குது, ஹைடல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள் ஏற்கனவே நமக்கு நெய்வேலி லிக்னைட் இருக்கலாம், அதே மாதிரி நம்மளோட கூடங்குளமான அதோட சப்ளையும் ஃபுல் சப்ளை வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் நமக்கு அந்த கேப் பவர் நமக்கு டே டைமில் சோலார் வந்து நல்ல உச்சத்தில் சேவ் பண்ணுறதுங்க. ஆல்மோஸ்ட் 6,500 சராசரியாக சோலார் வருது. காற்று மட்டும் நமக்கு இந்த மாதங்களில் இருக்காது, மே 13ஆம் தேதி வரைக்கும். அதற்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் பவர் வந்து லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ஷார்ட் டேர்மாக இருக்கணும். அதற்கும் தேவையான அனைத்தும் இது வரைக்கும் எந்த பிரச்சனை என்ட்ரி பண்ணியிருக்கோம். தேவையான 9% growth இருக்கும்னு அந்த எதிர்பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு வந்து ஆல்மோஸ்ட் 3rd or 4th இருக்கும் கன்சம்ஷனில். ஒரு ஆல்மோஸ்ட் 9% இந்தியாவோட கன்சம்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கும். தேவையான அனைத்து ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பீக் அவர் டீம்ஸ் போட்டிருக்கோங்க. இந்த மின்னகத்தில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் இந்த நேரத்தில் ஹெவி டிமாண்ட்னால, பர்டிகுலர்லி நம்மளோட ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ் இருந்தால் கூட நைட்லேயும் நிறைய பவர் தேவைப்படுறது. அதே மாதிரி இப்போ மேட்ச் நடக்கும்போது நிறைய நைட்டு 12 மணியோட கம்மியாகிறது பதிலாக இப்போ 1 மணி வரைக்கும் போகிறது. மிட் நைட்டில் 1 மணி காலை வரைக்கும் வருது. அது அனைத்து ஏற்பாடும் செஞ்சோம்.